Okay, hi, welcome to again for tech. So already நம்ம previous video என்ன பார்த்துருக்கோம். ஸோ ஃபார்ம்ஸ்னா என்ன, ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, ஸோ அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். தென் இந்த ஃபார்ம்ஸில் நம்ம என்ன டேக்ஸ்லாம் பார்த்தோம், டெக்ஸ்ட், பாஸ்வேர்ட், தென் சப்மிட் அப்படிங்கிற பார்த்து பார்த்தோம். இது போக என்னெல்லாம் இன்புட் டைப் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இன்புட் டைப் டிஃபால்ட்டாக என்னவா எடுத்துக்கோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டாக தான் எடுத்துக்கணும். ஸோ அது போக இன்புட் டைப் இன்னும் நிறைய இன்புட் டைப் இருக்குது. ஸோ HTML5ல நிறைய இன்புட் டைப்ங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன், செக் பாக்ஸ், கலர், டேட், டேட் டைம் லோக்கல், இமெயில், ஃபைல், தென் ஹிடன், இமேஜ், மந்த், நம்பர், பாஸ்வேர்ட், ரேடியோ, லைன்ஸ், ரிசர்ச், ஸ்டோர், சப்மிட், டெல், டெக்ஸ்ட், டைம், யூஆர், வீக். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்புட் டைப் வந்து ஸோ HTML5ல இன்னும் நிறைய இன்புட் டைப் வந்து இன்பில்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு இன்புட் டைப்பும் நம்ம ரன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ ஒன் பை ஒன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ I had an editor called Sublime Text. So already have a form with username, password. So here I create a new input type. Okay, input type is equal to I am using a date. ஸோ டேட் அப்படிங்கிற டேட்டா டைப் என்ன பண்ண இன்புட் டைப் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸோ யூசர்கிட்ட வந்து கரண்ட் டேட்டுங்கிறது, ஸோ டேட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிடி அப்படின்னு நான் வந்து டேட் இது வைக்கிறேன். ஸோ ஐ எம் சேவ் திஸ் ஃபைல். ஸோ யூ கேன் see it right. ஸோ டேட்டுங்கிறத நம்ம மந்த், நம்ம கேலண்டரில் நம்ம இயர் வைஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ January 23 I am setting a date 1. So if I click a submit button with username, containing username money and password with 1234, sorry 1234, and we can pass the value to next page because நான் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த இது தெரியலை. ஸோ கெட் அப்படின்னு நான் கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுவோம் எனக்கு அங்கே பாஸ் பண்ணும். ஸோ மணி என்ன மணி நான் ஜஸ்ட் சப்மிட் தி பட்டன். யூ கேன் see it right. ஸோ நேம் இஸ் equal to money, PWD is equal to money, date is equal to January 1, 23. ஸோ இன்புட் டைப் டேட்டுங்கிறது நம்ம டேட்டை யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்து ஸோ இது போக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டேட் டைம் லோக்கல் அப்படின்னு இருக்குது. ஸோ அதிலே நான் எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ டேட் டைம் லோக்கல். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டேட் வித் டைம். So we can set a date with 24 hours time, 17/6. So the date will be passed as date and well as time. So date time pass. So இதில் முக்கியமான இன்னொரு இன்புட் டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைல் அப்லோட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ உங்களோட ரெஸ்யூமோ இல்லை உங்களோட இன்ஃபர்மேஷன், ஸோ இமேஜோ இதெல்லாம் அப்லோட் பண்ணுறீங்கல்ல. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்புட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு ஃபைல் அப்படின்னு ஒரு இன்புட் டைப் இருக்கு. ஸோ இதுக்கு நான் FLE அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஒன்ஸ் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நமக்கான ஃபைல்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் ஃபைல். ஸோ என்கிட்ட பிக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஸோ டவுன்லோட்ஸில் என்கிட்ட ஒரு யூடியூப் வீடியோ அப்படின்ற ஒரு பிபிடி இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஐ கேன் அப்லோட் மை பிபிடி. ஸோ இப்போ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டடான இதோட பைனரி ஃபைல் அப்படிங்கிறது அப்லோட் ஆகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் HTML பேஜ் தான். ஸோ இது உங்களுக்கு நீங்கள் இதுக்கான பேக் எண்ட் எழுதினா மட்டும்தான் இது ஃபைலுக்கு பண்ணுறது எல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும்.
ஸோ ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்புட் டைப் அப்படிங்கிறது டைப் ஈக்குவல் டு ஃபைல் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து எனக்கு இன்புட் டைப்ல ஸ்பெஷல்ல ஒன்று இருக்கு. ஸோ அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹிடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு இப்போ வந்து ஒரு வேல்யூஸ் வந்து ஹிடனாக இருக்கு. எக்ஸாம்பிள் ஓடிபி நம்பர்லாம் இருக்குது இல்லை, ஸோ அதை ஹிடனாக இருக்கணும் அப்படின்னா ஸோ ஓடிபி அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். வேல்யூ என்ன வைக்கிறேன் அப்படின்னா 4581 87 அப்படின்னு நான் வேல்யூ செட் பண்ணுறேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்புட் டைப் ஹிடன் யூஸ் பண்ணும்போது ஓடிபி அப்படின்னு ஒரு இன்புட் டைப் இருக்கு. சாரி, டெக்ஸ்ட் பாக்ஸ்ல உள்ள வேல்யூஸ் இருக்கு, பட் அது எனக்கு தெரியல. நான் மணி பாஸ்வேர்ட் மணி டேட் வித் டைம் நான் செட் பண்ணி so I can set my current time plus சப்மிட் கிளிக் பண்றேன் அப்படின்னா ஸோ இங்கே ஓடிபி இஸ் டு 4587 அப்படின்னு பாஸ் ஆகுது இல்லை. ஸோ வேல்யூஸ் இருக்கு, பட் அது இருக்கிறது வெளியே தெரியாது, ஹிடனா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு இன்புட் டைப்ங்கிறது இந்த இடத்துல இருக்கு. டெக்ஸ்ட் பாக்ஸாக வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஹிடனா ஒரு வேல்யூஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்புட் டைப் இஸ் ஹிடன் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அடுத்த முக்கியமான ஒரு இன்புட் டைப் என்ன அப்படின்னா ரீசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு ரீசெட். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கேன்சல்னு பேர் வைக்கிறேன், NCL. ஸோ ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் முக்கியமான எலமெண்ட் இருக்கு, என்ன விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா எப்போ இன்புட் டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எந்த ஒரு இன்புட் டைப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த இன்புட் டைப்புக்கு ஒரு நேம் வைக்கணும். ஏன்னா அப்போதான் நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பேக் எண்டை கனெக்ட் பண்ணும்போது அந்த நேம் வச்சு வேல்யூஸ் கால் பண்ணி ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக எப்பயுமே ஒரு இன்புட் டைப்புக்கு நேம்ங்கிறத ரெகுலராக வச்சுக்கூடாது, ஸோ எம்டியை விடக்கூடாது. ஸோ டிஃபால்ட்டாக இன்புட் டைப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது டெக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ரீசெட் அப்படின்னு ஒரு இன்புட் டைப் இருக்கு. ஸோ அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன், UK Infotech அப்படின்னு டைப் பண்ணுறேன், பாஸ்வேர்ட் MANI அப்படின்னு டைப் பண்ணுறேன், தென் டுடே டைம் வித் டைம் ஸோ செட் பண்ணிட்டேன். இப்போ சப்மிட் பட்டன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் போகும். ஸோ ரீசெட் ஆர் பட்டன் இந்த ரீசெட் பட்டன் என்ன பண்ணோம்னா நம்ம கொடுத்த வேல்யூஸை ரீசெட் பண்ணி ஃபர்தராக டிஃபால்ட்டாக எப்படி எம்டியாக கொண்டு போயிடும். ஸோ மறுபடியும் ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்புட் டைப் தான் ரீசெட் அப்படின்றது. ஸோ இன்புட் டைப்பில் இன்னொரு முக்கியமான இன்புட் டைப் என்ன அப்படின்னா செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுற எப்போ யூஸ் பண்ணுவாங்க, எஸ்ஆர் நோ. எக்ஸாம்பிள் செக் பாக்ஸ் நேம் ஈக்குவல் டு ஜெண்டர். ஸோ செக் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. ஸோ இது நல்லா கேட்டுக்கோங்க, வேல்யூஸ் எப்பவுமே நம்ம இங்கே உள்ளதான் கொடுப்போம், இந்த வேல்யூஸ் தான் பாஸ் ஆகும். செக் பாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா எஸ்ஆர் நோ, எய்தர் ஆர் ஆப்ஷன் தான். ஸோ ஜெண்டர் நான் என்ன பண்றேன் மேல். ஸோ இது மேல் தான் அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்புட் டைப் இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ பட்டன் அப்படின்னு ஒரு இன்புட் டைப். ஸோ ரேடியோ, ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு ஜெண்டர் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஸோ ரேடியோ பட்டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எஸ்ஆர் நோ, எய்தர் ஒரு ஆப்ஷன் தான், ஒன்று இது அல்ல அது, ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும் அப்படியே சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதான் ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜெண்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேல் ஃபீமேல், ஸோ அந்த மாதிரி 2 ஆப்ஷன் ஏதாவது ஒன்று தானே கிளிக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி எய்தர் ஒரு ஆப்ஷன், எய்தர் இது இல்லை அது, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம ரேடியோ பட்டன் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் இன்புட் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ப்ரௌசரில் வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேல் ஆர் ஃபீமேல் ஏதாவது ஒன்று தான் நம்மளால கிளிக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து எஸ்ஆர் ஆப்ஷன் பார்த்துட்டோம்.
ஸோ அடுத்து மல்டிபிள் ட்ராப். இப்போ நீங்கள் குவாலிஃபிகேஷன் எடுத்தீங்க அப்படின்னா 10th 12th யூஜி இந்த மாதிரி ஒன்றா முடிச்சுட்டு வரீங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பேர்? செக் பாக்ஸ். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு ஸோ செக் பாக்ஸ். ஸோ நேம் வந்து நான் என்ன செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். QUALIFIATION குவாலிஃபிகேஷன் அப்படின்னு செட் பண்ணுறேன். தென் அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10th ஓகேவா, அடுத்து குவாலிஃபிகேஷனில் 12th இந்த மாதிரி நான் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனாக செட் பண்ணிட்டு வரேன். அடுத்து யூஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி படிக்கிறீங்க இல்லை யூஜி முடிச்சிங்கன்னா 10th 12th யூஜி இதெல்லாம் முடிச்சு தான் வருவீங்க. ஸோ அந்த மாதிரி மல்டிப்புளான ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது செக் பாக்ஸ் இருக்கும். 10th நான் முடித்தேன், 12th படித்தேன், தென் யூஜி முடிச்சுட்டு நான் காலேஜ் போகிறேன், ஸோ வேலைக்கு வந்தேன் அப்படின்றது மல்டிபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செக் பாக்ஸ். ஸோ எஸ்ஆர் ஒன்று இது இல்லை இது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா இது ரேடியோ பட்டன். ஸோ இதுதான் ரேடியோ பட்டன் அண்ட் செக் பாக்ஸ் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஸோ இன்புட் டைப் ஃபார்ம்ஸ் பற்றி பார்த்தோம், ஃபார்ம்ஸில் இருக்கிற இன்புட் டைப் பற்றி பார்த்தோம், இன்புட் டைப் எலிமெண்ட் பற்றி பார்த்தோம். ஸோ என்னென்ன HTML எலிமெண்ட் இன்புட் டைப் எலிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கவர் பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ஸோ நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு ஃபார்ம்ஸ் ரெடி பண்ணி யூசர்கிட்ட வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து இன்புட் டைப் மூலயமா யூசருக்கு இன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, தேங்க்யூ.